ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சீ டர்ட்டில்ஸ் யூனிட் 1-2 பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சீ டர்ட்டில், அதுக்கப்புறமா போயம் crocodile, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ட்ரீ ரிலேட்டடான ஒரு லெசனு. ஸோ இந்த மூணையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட புக் பேக்கு, அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் இதில் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கிடைக்கும். இதுக்கான ஆன்சர்ஸும் நான் வந்து மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ சீ டர்ட்டில் இதில் வந்து இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டை மட்டும் இப்படி மார்க் பண்ணியிருப்பேன். அதையும் பார்த்துக்கோங்க. 7 ஸ்பீசிஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பீசிஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து 4 சீ டர்ட்டில் ஸ்பீசிஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரேராக இருக்கும் இந்தியாவில். இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு கொஸ்டின்னு. கிளாசரி முக்கியம். மெரைனா ஃபவுண்ட் இன் சி, ஸ்பீசிஸ்னால் குரூப் ஆஃப் அனிமல் வித் காமன் ஃபீச்சர், கோஸ்டல்னால் லேண்ட் பை எட்ஜ் ஆஃப் த சி. ஹரிபடானா மாஸ் நெஸ்டிங். எங்கன்னா ஒடிசாவில் வந்து இந்த ஃபினாமினனை காரணம்னா ஆலிவ் ரிடில்ஸுங்கிற சீ டர்ட்டில் ஒரு வகை. ஸோ அது வந்து இந்த மெக்கானிசத்தை இது பண்ணும், இந்த ஃபினாமினனை. ஃப்ளிப்பர் அப்படின்னா ப்ராடு. கிளாசரி இம்பார்ட்டண்ட்டு பார்த்துக்கோங்க. சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸில் கேட்கலாம். ப்ரிடேட்டர், அனிமல் தட் கில் அதர் அனிமல் ஃபார் ஃபுட்டு. ஹால்னா புல் வித் ஃபோர்ஸு, ஸ்லாஷ்னா கட்டு, லெபாரிஸ்னா வித் கிரேட் எஃபர்ட், ஸ்னவுட்னா பாயிண்டட் நோஸ், கேவிட்டி ஸ்பேஸு, எமர்ஜினா கம் அவுட், கேமோஃப்ளெஜ்னா ஹைடு, இன்குபேட்னா ஹேட்ச் எக்ஸ் யூஸிங் வார்ம்த். டெம்பரேச்சர் வந்து எம்ப்ரியோட செக்ஸை வந்து டிசைட் பண்ணோம். 27 to 28 மேல் ஹேச்லிங், இதே வந்து 30 ஃபீமேலாக இருக்கும். எதனால் பாதிப்படையுதுன்னு கொடுத்துருப்பாங்க. இதுமாதிரி இது எழுதுனது பார்த்திங்கன்னா ஷேகர் தத்தாரை. இவர் தான் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கிங்கில் இருக்கார். சர்வைவ்னா கண்டினியூ டு லிவ். மிஸ்டீரியஸ்னா ஃபேக்ட் வந்து டிஃபிகல்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்கிறது. ஃபேசினேட்டிங், அட்ராக்டிங் கிரேட்லி. டிகேடுன்னா 10 years குறிக்கும். சீ டர்ட்டில் தான் பயாலஜிக்கல் ரிலேட்டிவ் ஆஃப் டார்டாய்ஸ். கோஸ்டல் வாட்டரில் வந்து சீ டர்ட்டிலை பார்க்கலாம். கரைக்கு ஏன் வரும்னா எக்கு லே பண்ணுறதுக்காக. என்ன ப்ராப்ளம்னா அனிமல் அண்ட் பீப்புள் ஹண்ட் பண்ணுவாங்க. டர்ட்டிலோட ஃப்ளிப்பர் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் கேமோஃப்ளேஜ் பண்ணுதுன்னா சாண்டை வச்சு. இன்குபேட் எக்குன்னு வார்ம்த் ஆஃப் சன், எக்கு இன்குபேட் பண்ணுறக்கு. ஹோமோஃபோன்ஸ், ஒரே மாதிரி சவுண்ட் வரக்கூடியது. ப்ரே. ஸோ டைனி ஹேச்லிங் ஃபால் ப்ரே. இந்த ப்ரேனா வேட்டையாடுறது, இந்த ப்ரேனா வந்து வேண்டுறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹோல்னா ஓட்டை, இந்த ஹோல்னா முழுவதும் லைஃப் ஃபுல்லாக, அதனால் இந்த ஹோல் வரும். அடுத்து நைட் அப்படின்னா இரவு. எப்போ வரும்னா நைட்டில் வந்து கரைக்கு வரும். இந்த நைட்டுனா பட்டத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நைட் ஹுட், பட்டம். ப்ரிடேட்டர் ஃபாலோ த சென்ட். இந்த சென்ட்னா அனுப்புறது, இந்த சென்ட்னா வாசனை. அதே மாதிரி சீனா பார்க்குறது, இந்த சீனா கடற்கரை. இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டு. எந்த இடத்துல எது யூஸ் பண்ணணும்னு. கவுண்டபிள் ப்ளூரல் நவுன். எண்ணக்கூடியதுக்கு இருந்தால் மெனின்னு யூஸ் பண்ணணும். எண்ண முடியாததுக்கு இருந்தால் தான் மச்சுன்னு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கவுண்டபுளாக இருந்தேன்னா ஃபியூன்னு யூஸ் பண்ணணும். அன்கவுண்டபுள்னா லிட்டில்னு யூஸ் பண்ணணும். இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஈச்சு. குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்னா எவ்ரி. எனிங்கிறது வந்து கொஸ்டின் நெகட்டிவ். சம்முன்னா பாசிட்டிவ்க்கு யூஸ் பண்ணுவாங்க.
இதெல்லாம் கொடுத்துட்டு வந்து இல்லை தப்பான ஸ்டேட்மெண்ட் எடுத்து இல்லை ஒரு அண்டர்லைன் பண்ணிவிட்டு இதுக்கான வேர்ட்ஸை வந்து ஆப்ஷனில் கொடுக்கலாம். சம், எனி. ஸோ எது ஃபிட் ஆகும்னு நம்ம பார்த்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட்னா நவுனாக இருக்கும், ப்ரிடிகேட்னா வேர்பும் ஆப்ஜெக்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மேட்ச் த ஃபாலோயிங். அடுத்து போயம் crocodile. crocodile உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பெர்சனாலிஃபிகேஷன் தான் அதிகமாக வரும். ஸோ crocodile வந்து இது வந்து ஒரு மேனோட கேரக்டர் மாதிரி நிறைய இது பெர்சானிஃபை பண்ணியிருப்பாங்க ஹியூமன் கேரக்டராக. அதனால் பெர்சானிஃபிகேஷன் அதிகமாக வரும். இமேஜினரி அதிகமாக இருக்கும். ஷைனிங் டைல், கோல்டன் ஸ்கேல் இதெல்லாம் ஆக்சுவலாக இருக்காது, நான் இமேஜினரிக்காக சொல்கிறது. அலிட்ரேஷன்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்டு at beginning of the word. ஸ்டார்டிங் லெட்டர் வந்து சேமாக இருக்கும். அதேமாதிரி ரைமிங் ஸ்கீமு ஏபி crocodile ஏ டெய்ல்னால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால பி கொடுத்துருக்கோம். திருப்பி நைலுங்கிறதும் crocodileம் ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கனால ஏ. ஸ்கேலுங்கிறது பி. இது தனி பேராகிராஃப், இது தனி பேராகிராஃப். அதனால் அடுத்து கிரின்னுனா ஏ, கிளாஸ்னா பி, இன்னுன்னா ஏ, ஜாஸ்னா பி. ஹவு டோத் இதில் பார்த்திங்கன்னா டஸ்ஸு இதுக்கான மீனிங்கு. லிட்டில் crocodile இம்ப்ரூவ் இஸ் ஷைனிங் டைல் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் நைல் நைலுங்கிறது ஒரு ரிவர். ஸோ அதுக்கான வாட்டரை எடுத்து தான் இது பண்ணுது. கோல்டன் ஸ்கேல் அதோட ஸ்கேல் எப்படி இருக்குன்னா கோல்டன் மாதிரி இருக்குது. ஹவு சியர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு இங்கே ஹீங்கிறது வந்துட்டு crocodile குறிக்கும். சீம்ஸ் டு கிரின்னுன்னா வந்து சிரிக்கிறது. ஹவு நீட்லி ஸ்மைல் ப்ராட்லி அதுதான் கிரின்னு. ஹவு நீட்லி ஸ்ப்ரெட் இஸ் கிளாஸ் அந்த நகத்தை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுது. அண்ட் வெல்கம் லிட்டில் ஃபிஷஸ் சின்ன மீன்களெல்லாம் வரவேற்கிறது வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். ஸோ ஸ்மைலிங் ஜாஸை வச்சு வரவேற்குது. ஏன் வந்து இது வந்து சிச்சுவேஷ்னல் ஐரணி. ஆக்சுவலாக வந்து crocodileக்கு லிட்டில் ஃபிஷ்லாம் வந்து ஆனால் வந்து இதை வரவேற்கிற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சிச்சுவேஷ்னல் ஐரணி. நார்மலாக வந்து இது ப்ரிடேட்ரி பிஹேவியராக இருக்கும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த போயம் இருக்கும். இது எழுதுனது வந்து லூயிஸ் கேரோல், இங்கிலீஷ் ரைட்டர். ஃபேமஸ் புக் வந்து அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட். மெட்ராஸ் crocodile பேங்க்கு, லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூ. ஆலிவ் ரீடல் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் நெஸ்டிங் பண்ணணுன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, கோவளம், சென்னை. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் எதெல்லாம் ரைமிங்காக இருக்குது. கிளா, ஜாக், கவ், பான்ஸ், கிரின், இன், டின், தின், crocodile, நைல், ஃபைல், டெய்ல், ஸ்கேல், நெயில், மெயில். ஹீ ரெஃபர்ஸ் டு crocodile. நைல் வந்து ரிவரு, எஜிப்த் ஆஃப்ரிக்கா கான்டினென்ட்டில் இருக்குது, எஜிப்தில் இருக்குது. ஹூ வெல்கம்ஸ் த ஃபிஷ் crocodile தான் வெல்கம் பண்ணுது. crocodile ஹங்கிரியாக இருக்கிறது எது சொல்லுதுன்னா அண்ட் வெல்கம் லிட்டில் ஃபிஷ்ஷஸ்ன்னு இதுதான் சொல்லுது. போயம் எதை சொல்லுன்னா crocodile பற்றி சொல்லுது. crocodile டெய்ல் வந்து ஷைனியாக இருக்குது. எதுக்காக இம்ப்ரூவ் பண்ணுதுன்னா லுக்ஸை பெட்டர் பண்ணுறதுக்காக. எப்படி கிளாவை ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னா நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுது. எதுக்காக வெல்கம் பண்ணுதுன்னா ஹங்கிரியாக இருக்குது crocodile. crocodileோட மவுத் வந்து ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸாக இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 4 வார்த்தை கொடுத்துட்டு அதில் எது மேட்ச் ஆகலைன்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு பேரு இல்லை குரூப்புன்னே சொல்லலாம். சி அனிமல், சி ப்ராடக்ட்டு, சி வெஹிக்கல், சி கேம், சி பேர்ட்ஸ். இது சி கேம்ஸ்ன்னு சொல்லலாம், ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லலாம்.
அடுத்து இதில் பார்த்திங்கன்னா இந்த லெசனில் கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், ஆத்தர், ஐயெல்லாம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஆத்தர் தான் வந்து இந்த கதையை சொல்கிறாரு. ஸோ பேரண்ட்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. நான் இம்பார்ட்டண்ட்டாக பேரண்ட்ஸ் வர மாட்டாங்க. கிராண்ட் ஃபாதரும் ஆத்தரும் தான் அதிக இடத்துல வருவாங்க. அடுத்து கிராண்ட் மதர் வந்து ஒரு சில இடத்துல வருவாங்க. எந்த சீசன்னா நார்த் இந்தியன் வின்டர். ஸோ இந்த லெசன் அப்படி படிச்சுக்கோங்க. எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா டேராடூன் அவங்க இருக்கிறது. கிராண்ட் ஃபாதர் எங்கே சேவ் பண்ணாங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இப்போ பங்களாவில் எங்கே இருக்காங்கன்னா டேராடூனில் இருக்காங்க. என்னென்ன மரம் இருக்குன்னா லைம், மேங்கோ, ஆரஞ்சு, கோவா, யூக்கலிப்டஸ் இதெல்லாம் இருக்குது. டூன் வேலி, அரச மரம் இருக்குது. டோட்டலாக என்னென்னா கிராண்ட் ஃபாதருக்கு வந்து மரம் வளர்க்குறது இதெல்லாம் பிடிக்கும். நேச்சரை வந்து ரொம்ப ரசிச்சுட்டு இருப்பார். கிராண்ட் மதருக்கு அந்த லெவல் பிடிக்காது. கார்டனிங் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனால் கார்டனிங்க்கு வந்து கிராண்ட் ஃபாதர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். எதுக்காகன்னா இவருக்கு கார்டனிங் பெருசாக பிடிக்கலைனாலும் அந்த பூவை காரணமாக வச்சு பட்டர்ஃப்ளைஸ் வரும். பட்டர்ஃப்ளைஸ் வந்து இவருக்கு பிடிக்கும். ஸோ அதுக்காக வந்து கார்டனிங்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆத்தர் வந்து ஒவ்வொரு விஷயமும் கிராண்ட் ஃபாதர்கிட்ட கேட்டுட்ருப்பாங்க, எதுக்காக நேச்சரை இது பண்ணணும்னு சொல்லிட்டு. அவர் வந்து நேச்சர் ரிலேட்டடாக நிறைய விஷயத்த சொல்லிகிட்ருப்பாங்க. இதுதான் இந்த ஓவரால் லெசனு. பக்கத்தில் இருக்கிற காட்டிலையும் போய் வந்து மரம் நடுவார் கிராண்ட் ஃபாதர். ஸோ அப்போ வந்து எதுக்காக மரம் நடுறீங்கன்னு கேட்கும்போது அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து வாழ்கிறதுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏன் மனிதனுக்கு மரங்கள் முக்கியம்னா பாலைவனம் அதை தடுக்கிறது, அதே மாதிரி ஆறு வந்து அடிச்சிட்டு போகிறது, கரைகளை அடிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, வெள்ளம் வராமல் இருக்கிறதுக்கு, ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு, லீவ்ஸு, சீட்ஸு, டிம்பர் இதெல்லாம் தேவைக்காக வளர்க்கலாம். இது யாரோட போயம்? இதை கொடுத்துட்டு யாரோட போயம் கேட்கலாம்? ஜார்ஜ் மாரிஸ். ஐலாண்டில் என்ன ட்ரீ இருந்ததுன்னா மேங்கோ ட்ரீ. என்னென்ன சாம்பிளிங்ஸ்லாம் இது பண்ணாங்கன்னா டாமரண்ட், லேபர்னம், காரல். ஹாலிடேஸ் அப்போ ஆத்தர் வந்து டெல்லியில் இருக்க அப்பா வீட்டில் போயிருப்பாங்க. அதே மாதிரி தாத்தா பாட்டி பார்த்திங்கன்னா ஹவுஸை விற்றுட்டு இங்கிலாண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா திருப்பியும் இவன் வந்து இங்கிலாண்டு போயிருப்பான். அதுக்கப்புறமா இந்தியா வந்திருப்பான். என்னால் டேராடூனுக்கு வந்திருப்பான். பிப்ரவரியில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கும், பசுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருப்பாங்க. மரங்களை தாண்டி நிறைய வந்து ஸ்குரில்ஸ், கோயல், க்ரோ, பீசண்ட் இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆத்தரை பார்த்து. ஸோ இந்த லெசனை பொறுத்தளவுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்துட்டு ரஸ்கின் பாண்ட், இந்தியன் ஆத்தர். முசோரி, பத்மஸ்ரீயில் 1999, பத்மபூஷன் 2014, சாகித்ய அகாடமி விருது 1992. அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோன், டேரா, இங்கே டூன் விட்டுருங்க, டேரான்னு வரும். ஸோ இந்த புக்குக்காக வாங்கியிருப்பாங்க. கிராசரி, ரேம்பிளிங், வேண்டரிங், ஸ்ப்ரவுட்டு, சீட்ஸ் இது பண்ணுறது, ஸ்பெக்டாகுலர், ஐ கேச்சிங். டென்ட்ரில் ஏன் கிராண்ட் ஃபாதரை நோக்கி வரும்னா கிராண்ட் ஃபாதர் பக்கத்தில் இருக்கணும்னு அது நினைக்கிது. ஸோ இவர் அதுக்கு அன்பு நிறைய காட்டுறாரு. அதனால் அந்த பிளான்ஸும் வந்து இவரை நோக்கி வர ஆரம்பிக்கும். கிராண்ட் மதர் ஏன் வந்து அங்கே ஒரு அரச மரம் நிற்கும், அதை கட் பண்ணணும்னு இது பண்ணாங்கன்னா
அவங்க இருக்கிற ஹவுஸை வந்து அது டேமேஜ் பண்ணிடும்னு நினச்சாங்க. இட் வாஸ் நாக்கிங் டவுன் த பிரிக்ஸ் ஆஃப் த அவுட் ஹவுஸ். கிராண்ட்ஃபாதர் கிராண்ட்மதருக்கு ஹெல்ப் பண்ண காரணம் பட்டர்ஃப்ளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா அப்படி ஃப்ளவர்ஸ் தான் அட்ராக்ட் பண்ணோம். அந்த ஃப்ளவர்ஸ்க்காக தான் கார்டனிங்காக ஹெல்ப் பண்ணுவார். ஏன் ஃபாரஸ்ட்டில் வந்து ஆத்தர் வந்து பிளான்ட் பண்ண விரும்பலை அப்படின்னா, இங்கே யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. இதே வீட்டில் வளர்த்தாவது பார்ப்பாங்க. ஒரு காட்டில் போய் மரம் வளர்த்தனா பார்க்க மாட்டாங்க. அப்படின்னா கிராண்ட்ஃபாதர்கிட்ட கேட்கும்போது கிராண்ட்ஃபாதர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து வாழ்வாதாரம் இங்கே தான் இருக்குது, அதே மாதிரி டெசர்ட்லாம் ஆகாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லிகிட்ருப்பாங்க. இங்கிலாந்துலேருந்து டேராடூன் திரும்பும்போது கிராண்ட்ஃபாதரோட ட்ரீம் வந்து ட்ரூவாக இருக்கும். அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ஃபாரஸ்ட்டு வந்து அந்த ஐலாண்டை கவர் பண்ணியிருக்கோம். அவர் வச்ச மரங்கள்லாம் நல்லா செழிப்பாக இருந்திருக்கும். அது மாதிரி ஹூம் எங்கே யூஸ் பண்ணணும், ஹூனா சப்ஜெக்டு, ஹூம் ஹீசின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஹூ யூஸ் பண்ணணும். ஹிம் ஹியர் இது பண்ணுறதுக்காக ஹூம். ஹவு மெனினா கவுண்டபிள், ஹவு மச்னா அன்கவுண்டபிள். வாட்னா அன்லிமிட்டெட், விச்னா லிமிட்டெட். ஸோ இது வந்து ஜாயின் பண்ணணும். அவுட் ஹவுஸ், ரிவர், பெட்டு, வாட்டர், ஃபால், ஃப்ளவர், கார்டன், சன், ஷைன், ஏரியல், ரூட்டு, பிஸி, பாடி, விண்டோ, சில், ஃபுட், ஹில், காம்பவுண்ட் வால். ஹார்டு, ஸ்மார்ட்டு, ஃபேட்டு, ஸ்லிம்மு, வீக்கு, ஸ்ட்ராங்கு, பிக்கு, ஸ்மாலு, ஃபாஸ்ட்டு, ஸ்லோ, ஹைடு, சீக்கு, ரஃப்பு, ஸ்மூத்து, டல்லு, ஷைனி. என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம்? வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர், கேன் யூ ப்ளே ஃபுட்பால், வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே. அடுத்து லெட்டஸ் கோ ஃபார் வாக்கு, ஐ லைக் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக்கு. என்ன மாதிரினா, இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு, இது எக்ஸ்க்ளமேட்ரி, ஆச்சரியமாக இருக்கிறது. இது கொஸ்டின்னால கொஸ்டின், கம்மியர்னா கமெண்ட்டு. சினா கமாண்டு, ஆர்னா ரெக்வஸ்ட்டு, எஸ்னா ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதை வந்து என்னென்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதெல்லாம் பொருந்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அது என்ன டைப்புன்னு கேட்கலாம். ஸ்மால், ஸ்ட்ரெயிட்டு, ஷார்ப்பு, லார்ஜஸ்ட்டு, அதுக்கப்புறமா யூஸ்ஃபுல், ப்ளசண்ட்டு, குட்டு, டாலு. இதெல்லாம் வந்து போயமில் உள்ள வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்னால் சேம் வேர்டாக இருக்கணும். அது மாதிரி க்ரீப்பர், டென்ட்ரில். க்ரீப்பருக்கு டென்ட்ரில்னால் ட்ரீக்கு வந்து பவுன்னா கிளை, மெயின் பிரான்ச்சு. அடுத்து ரிவர்னா ஃப்ளோனா, மவுண்ட்டுனா ஸ்டில்லு, ப்ரீஸ்னா ஜென்டில், ஸ்ட்ராம்னா வைலண்ட்டாக இருக்கும், மேங்கோ ஸ்வீட்டாக இருக்கும், லைம் சோராக இருக்கும். பார்க்குலேருந்து டிம்பர் எடுப்பாங்க, ஃப்ளவர்லேருந்து ஃப்ரூட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாக இருக்கும். நம்புறேன் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.